ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ். இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யணுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா சுத்தமாக கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா 1/2 கப் அளவுக்கு முட்டைக்கோசை இந்த மாதிரி ரொம்ப பொடுசாக நறுக்கிடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக இருக்காமல் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதில் 10 போல் சின்ன வெங்காயம், 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணி பருப்பு வேகிறதுக்காக தான். வெந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணியும் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அதனால் இப்போ ஒரு 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இது கூட புளிப்புக்காக ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஒரு 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை மட்டும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததும் லோ ஃப்ளேமில் ஒரு 3 விசில், மொத்தம் 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசில் வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ திறந்து பார்த்தோன்னா பருப்பு, முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1 கப் அளவு ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். ஏற்கனவே 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குது. தேவைப்பட்டால் 2வது சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட தாளித்து சேர்க்கறதுக்காக இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொரிச்சு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனைலாம் போய் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகணும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வெங்காயம் நல்லா வறுப்பட்டுருக்கு. இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் 1-2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரே ஒரு பிஞ்ச் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து ஏற்கனவே கொதிச்சுட்டு இருக்கிற குழம்போட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருந்திருக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு உடனே இந்த தாளிச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 கப் அளவு கொத்தமல்லி இலை நல்லா பொடுசாக நறுக்கி அந்த கொத்தமல்லி இலையும் கூட இது கூட நம்ம சேர்த்து கலந்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதும் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முட்டைக்கோஸ் கூட அடிக்கடி சேர்க்காதவங்க இந்த மாதிரி சாம்பாரை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.